எப்போவுமே ஒரே மாதிரி ஸ்வீட் செஞ்சு போய் அழுத்து போச்சா, அப்போது இந்த நியூ இயருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட் செய்யலாமா? இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி, இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். வாயில் வச்சோம்னே கரைஞ்சி போயிடும். அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த பால் பூரிக்கு பார்த்திங்கன்னா மைதாவில் செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மைதாவே வேணான்னு நினைக்கிறவங்க கோதுமை ஆப்ஷனலாக எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு அதிகமாக சேர்க்க தேவையில்லை. அதே போல் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்து நல்லா டைட்டான மாவு மாதிரி பிசைஞ்சிக்க போகிறோம். பூரிக்கு எந்த மாதிரி மாவு பிசைகிறோமோ அந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். மாவு கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். இப்போது இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் தேய்ச்சி நல்லா இந்த மாதிரி தடவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக பாதாம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 12 பாதாம், அதே மாதிரி ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு ரெண்டுத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்க போகிறோம். பாதாமை ஊற வச்சுட்டு தோல் எடுத்துருங்க. இல்லை ஊற வைக்கலைன்னா தோலோடு கூட சேர்க்கலாம், தப்பில்லை. இப்போ பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா இன்னும் மையாக அரைச்சிக்க போகிறேன். பால் சேர்த்து நீங்கள் அரைக்கும் போது நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா எவ்வளோ உங்களால் திக்காக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு அகலமான பேனில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் நல்லா காய்ச்சி இருக்கிற பால் தான், ஏடோடவே சேர்க்குறேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் ஏடோடு சேர்த்திங்கன்னா இன்னுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1/2 கப்லேருந்து 2 கப் அளவு வரைக்கும் பால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம் விழுது அதையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரை அலசி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி கம்மி பண்ண முடியும் அதுக்குள்ளே கம்மி பண்ணிவிடுங்க. இதில் 2 ஏலக்காய் இடித்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி நல்லா காய்ச்சின பாலுன்றதால 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ தேவையான அளவு சர்க்கரை சேர்க்குறேன். ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்குங்க. நல்லா இனிப்பு வேணும்னா நீங்கள் வாயில் ஊற்றி பார்த்துட்டு இன்னும் எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை வேணான்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரை இல்லை பனவெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் இதில் சேர்க்குறேன். இது ஆல்ரெடி இந்த வீடியோ நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நட்ஸ் பவுடரும் சேர்க்கும் போது இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா சுண்டை வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கெட்டியாக இறுகி வந்துடும். இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பிசைஞ்சு வச்ச மாவில் சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு அது மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவி நம்ம நல்லா பூரி மாதிரி உருட்டி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப மெலிசாகவும் உருட்ட தேவையில்லை, ரொம்ப கனமாகவும் உருட்ட தேவையில்லை. நார்மலாக நம்ம வீட்டில் பூரி எப்படி போடுவோமோ அதே மாதிரி நம்ம கொஞ்சம் தடியாகவும், இந்த மாவு நல்லா திக்காக இருக்கும், அதனால் நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக நான் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு மூடி வச்சு நல்லா அழுத்தி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அழகாக ஷேப் கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் அப்படியே திரட்டியும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருந்துச்சுன்னா பூரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஃப்ளேமை மீடியமில் வச்சு பூரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாற விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு லேசாக நிறம் மாறினது திருப்பி போட்டு பூரி எடுத்துருங்க. இந்த பூரியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறதால கலரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எல்லோயிஷாக இருக்கும். இது ஒரு ஆப்ஷனல் தான், நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா கலர் சூப்பராக இருக்கும், அதுக்காக சேர்க்குறது தான். எல்லா பூரியும் இந்த மாதிரி போட்டு 2 பக்கமே ஈவனாக ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பால் பூரி பார்த்திங்கன்னா நீங்கள் சூடாக சர்வ் பண்ணாலும் நல்லாயிருக்கும், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா இதுக்கு அந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமி டெக்ஸ்சராக இருக்கும். அதோடு இந்த பூரியில் நீ மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பூரி எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாலை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான பால் பூரி ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.